எல்லாரும் என்ன கேட்டாங்க. நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு, அமைதிப்படையில நீங்க அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. நான் 2 விஷயம் சொன்னேன். இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜ கேட்கறது இல்ல, என்னதான் கேட்கறாங்க அப்படின்னு. பட் முக்கியமா என்னன்னா, எங்க டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில 1 மணிக்கு பிரேக்குக்குள்ள சீனை முடிக்கணும். நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது. அதுல நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அதுல எல்லாருமே ப்ரொஃபஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரு எப்படி ஸ்கோர் பண்ணலாம் நினைக்கவே மாட்டாங்க. அது ஒன்லி சாரி டு சே, இன்றைய ஊடகங்கள் இத எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்க மக்கள் கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும். தேவையில்லாம ஃபேக் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது சொல்லியே டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன். உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. சோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா, சினிமாவுக்கு வந்தா எப்படி இருக்குமோ நினைக்கிறவங்க நடுவுல சினிமாவில தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்.